மனமும் இணையும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். ஜவ்வாது, சாம்பிராணி மற்றும் பிளாசம் மனங்களில். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும், இன்றைய திதிகள் காலை 11:35 மணி வரையிலும் சதுர்த்தி, அதற்கு பின்பு பஞ்சமி. இன்றைய நட்சத்திரங்கள் மாலை 4:38 மணி வரையிலும் மகம், அதற்கு பின்பு பூரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை 4:32 வரையிலும் உத்ராடம், அதற்கு மேல் திருவோணம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் கேதுவுடன் சேர்ந்து 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இன்றைய நாளில் பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும். மேலும் கூட்டு தொழிலிற்கான முயற்சிகள் மற்றும் அதில் சம்பந்தப்பட்ட நபர்களை சென்று சந்திப்பது, இது அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும். வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் மற்றும் பொருளாதார நிலைமை சம்பந்தப்பட்டது இன்று மேஷராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினைத்தது போல் நிறைவேறும். இன்று மாலை நேரத்தில் ஒரு நல்ல அம்மன் ஆலயம் உங்களுக்கு சிறந்தது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சொந்த பந்தங்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். பல ஆண்டுகளாகவே உங்களுக்கு இருந்து வந்த பல முயற்சிகள் இன்றைய நாளில் உங்களுக்கு அது சிறப்பாகவே முடிவடையும். நீங்கள் இன்று வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. அயல்நாட்டிலிருந்து வந்திருப்பவர்களுக்கு, குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த விசா பிரச்சனை சந்திக்கக்கூடியவர்களுக்கு இன்று ஒரு சிலருக்கு நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது பய உணர்வு நீங்கும். இன்று ரிஷபராசி அன்பர்கள் அம்மன் ஆலய வழிபாடோடு விநாயகரையும் வணங்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று புதிய முயற்சிகள் மற்றும் புதிய தேடல்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் இன்று இவர்கள் எடுத்த வேலைகள் அனைத்தும் வெற்றிகள் உண்டு. இன்று வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இவர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதார நிலைமைகள் உயரும். வீடு வாங்குவது, விற்பது, இதில் போன்ற விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல மாற்றங்களை பார்க்கலாம். இன்று மிதுன ராசி நேயர்கள் விநாயக பெருமான் வழிபாட்டோடு மாலை நேரத்தில் ஒரு அம்மன் ஆலய வழிபாடும் நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் கேதுவுடன் இருப்பது குடும்பத்தில் சில குழப்பங்களும் சில சலசலப்புகளும் வந்து போகலாம். உங்கள் வார்த்தைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்று இந்த கடகராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மாற்றங்கள் இன்று வெற்றியடையும். கடகராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனைகள் மற்றும் வங்கி சார்ந்த கடன் பிரச்சனைகளுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். பல நாட்களாக இருக்கக்கூடிய தொடர் வழக்குகள் மற்றும் இது சார்ந்த விஷயங்களிலும் இன்று உங்களுக்கு சாதகமான சில தீர்ப்புகளோ அல்லது உங்களுக்கு சாதகமான செய்திகளோ வந்து சேரும். கடகராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. இன்று புதன்கிழமை விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணமும் மற்றும் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும் நல்லது. சிம்மராசி நேயர்கள் இன்று சிம்மராசி நேயர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். கேதுவுடன் சேர்ந்து இருப்பதனால் சற்று மனக்குழப்பங்கள் வந்து போகும். வேலை இடத்திலேயும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வும் மற்றும் நல்ல பேரும் புகழும் உண்டு. வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை இன்றைய நாளில் நீங்கள் பெறலாம். உங்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில பாரங்கள் இன்று நீங்கும். பெற்றோர்கள் மற்றும் பிள்ளைகளிடத்தில் இருந்து வந்த மன வேற்றுமைகள் மாறும். பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய உடன்பிறப்புகள் அல்லது பிள்ளைகள் மூலமாக இன்று நல்ல செய்திகள் வருவதோ அல்லது வாழ்க்கையில் ஒரு படியினுடைய உயர்வையோ நீங்கள் பார்க்கலாம். இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு வேலையில் மாற்றங்கள் மற்றும் நீங்கள் கேட்ட இடத்திற்கு வேலை மாற்றம், இது போன்ற விஷயங்களிலும் இன்று செய்திகள் நன்மையை தருவதாகவே அமைகிறது. கன்னிராசி நேயர்கள் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். பல நாட்களாக உங்களினுடைய மனநிலைமை மற்றும் உடன் பிறந்தோர்களிடத்தில் இருந்து வந்த சில கஷ்டங்களும் இன்றைய நாளில் மாறலாம்.
பல மாதங்களுக்கு பிறகு இன்று ஹஸ்தம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் நல்ல ஒரு தூக்கமும் இன்று நிச்சயம் கிடைக்கும். இன்றைய நாளில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலைகளில் பல தடங்கல்கள் காலை வேளையில் இருந்தாலும் மாலை நேரத்தில் இந்த வேலைகள் அனைத்தும் நினைத்ததுபடி நடக்கும். 12ஆம் இடத்தில் சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் விநாயகர் ஆலயத்திற்கு இன்று அரிசி தானம் செய்தால் மனக்குழப்பங்களும் மற்றும் மன நிம்மதியும் நிச்சயம் உண்டு. துலாம் ராசி அன்பர்கள், எண்ணிய காரியங்கள் இன்று நிறைவேறும். லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் தடங்கல்கள் விலகும். இன்று நீங்கள் பல நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு சில விஷயங்கள் கைகூடும். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று உங்களுக்கு மன நிறைவு உண்டு. பல நாட்களாகவே நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய வேலை விஷயங்களோ அல்லது பொருளாதார விஷயங்களோ இன்று கைகூடும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று ஆன்மீக தலைவர்களை சந்திப்பதோ அல்லது ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிப்பதோ ஒரு மன நிம்மதியும் மன தைரியத்தையும் அதிகரிக்கும். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்கும். பிள்ளைகளினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில பண விஷயங்கள் மற்றும் உற்றார் உறவினர்களிடத்தில் இருந்து வந்த பகை மாறும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் நல்ல நிறைவும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். எடுத்துக்கொண்ட வேலைகளில் இன்று விருச்சிக ராசி அன்பர்கள் பொருளாதாரத்தில் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முதலீடுகளில் சற்று கவனமாக இருக்கலாம். மற்றபடி இன்றைய நாளில் கொடுக்கல் வாங்கல் மற்றும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை நண்பர்கள் மூலமாக பெறலாம். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களும் மற்றும் சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் அனுகூலமாக இருக்கிறார்கள். பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. பூராடம் மற்றும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் உண்டு. பல நாட்களாக குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கும் இன்று அதற்கான செய்திகள் கிடைக்க பெறலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமண யோகங்கள் மற்றும் வீடு வாங்குவது விற்பது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் குழப்பங்கள் தீரும். பொருளாதார நிலைமையும் இன்றைய நாளில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக இருக்கும். முக்கிய முடிவுகளை மாலை நேரத்தில் எடுப்பது நல்லது. இன்று காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் விநாயகர் ஆலயத்தில் அரிசி தானம் செய்வதும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். ஏறக்குறைய இன்றைய நாளில் மகர ராசி அன்பர்களுக்கு சற்று செலவுகளும் இருக்கலாம். இது சுப செலவுகளாகவே இருக்கும். கும்பராசி அன்பர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்று மனக்குழப்பங்கள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் பாராட்டுகளை இன்று பெறலாம். பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய நல்ல ஒரு திருமண விஷயமாக இருக்கட்டும் அல்லது வீடு கட்டுவது, குழந்தை பாக்கியம், இது போன்ற நல்ல விஷயங்களினுடைய பேச்சுவார்த்தை இன்று உங்களுக்கு மனதில் ஒரு புத்துணர்ச்சியும் தைரியத்தையும் கொடுக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்களும் மாறும். இன்று நீங்கள் எடுத்த காரியத்தில் முன்வைத்த காலை பின்வைக்க வேண்டாம். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது. பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு மனக்குழப்பம் இன்று தீரும். சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த சொத்து விவகாரங்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் இன்று தீரும். இன்று உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரவும் வழி பிறக்கும். கொடுக்கல் வாங்கல் மற்றும் நண்பர்கள் மூலமாக வாங்க பெற்ற கடன் பாக்கிகள் இவை யாவையும் இன்றைய நாளில் பேசி தீர்க்கலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஒளியும் மனமும் இணையும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். ஜவ்வாது, சாம்பிராணி மற்றும் பிளாசம் மனங்களில்